ராம் 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 ராம். தியாக பிரம்மத்தை பற்றி எனக்கு சிற்றறிவுக்கு ஏதோ துண்டு கேள்விப்பட்டது சில உங்களோடலாம் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு இந்த தியாக பிரம்ம ஆராதனை நடக்கும்போதே போடணும். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு சொல்லலாம் துன்பம், லைஃப்பில் மறக்க முடியாத துன்பமாக எனக்கு பாதிச்சுட்டேன். இருந்தபோதும் வேறு வழி இல்லை. ரொம்ப மனசை திடப்படுத்தின்றால் தான் சொத்த நாள் நம்மளால் ஓட்ட முடியும். அப்படிங்கிறது பல பெரியப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தியாக பிரம்மமும் அப்படி தான். தியாக பிரம்மத்தோட அண்ணா போய் ராஜாவை பாடிட்டு வா, பொருள் எல்லாம் கொடுப்பேன், குடும்பம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கு, நீ பாட்டு ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அவரை அடிக்காத குறையாக அவர் கேட்டான்னு சொல்லுவாள். கேள்விப்பட்டது தான், நம்ம போய் பார்த்தியான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு சொன்னால் கூட அவர் சொல்லுவாரா, ராமரை பாடுற வயலில், துதி பாடுற வயலில் நான் போய் மனித ஜென்மங்களை போய் புகழ்ந்து பாடணும்னு எனக்கு தேவையில்லை, ராமர் ஒருத்தர் தான் பாடுவேன்னு தியாக பிரம்மம் மனசார முடியாதுன்னு சொன்னார். அவ்வளோ குடும்பம் வறுமையில் இருந்து கஷ்டப்பட்டோம். கல்யாணமும் பண்ணிவிட்டேன், தியாக பிரம்மம் பண்ணி வச்சுட்டேன் அண்ணா. இருந்தாலும் நம்ம வழி இல்லையேன்னு சொல்லி அவர் அந்த விக்கிரகத்தை வச்சு ஆற்றுல பூஜை பண்ணுறதுக்கு வச்சுட்டு இருந்த விக்கிரகத்தை அப்போ அண்ணா வறுமையும் கொடுமையாக போய் இவன் சம்பாதிக்க மாட்டாங்கிறேன்னா ராமா ராமான்னு சொல்லிட்டு ராமரையே பாடின்னு உட்காந்துருக்கேன்னா ராமர் எண்ணத்தை கொண்டு கொட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலையை ராவோட அவனுக்கு தெரியாமல் தியாக பிரம்மத்தை கொண்டு ஒரு ஆற்றுல புதைச்சி விட்டுட்டதாகும். அப்புறம் இவர் மனமுருகி பாடி அப்படியே தேடின்னு போகிறது அவருக்கு திருப்பி கிடைச்சதாகும் நிறையா சொல்லியிருக்கா. அவர் தன்னோட சுய துக்கம், இன்பம், துன்பம் எல்லாத்தையும் திறந்து ராமர் ஒத்தரையே தான் கதின்னு அவர் இருந்தார். நானும் குலதெய்வம் எங்களுக்கு வெங்கடாஜலபதியாக இருந்தாலும் நானும் நாகேச பெருமானோட ரொம்ப ஒரு அருமை பிரியர்கள், லட்சக்கணக்கான பிரியர்கள் நானும் ஒரு அடியாராக எனக்கும் கொஞ்சம் வருத்தம். சுவாமி தியாகராஜா இவ்வளோ இது பண்ணுறோம், குலதெய்வம் வெங்கடாஜலபதி இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு ஒரு கஷ்டப்பட்டேன். பெரியவாள்லாம் பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது லைஃப்பில் கஷ்ட நஷ்டங்களும் வரதான், பெரிய சோதனைகளும் வரதான் செய்யும். மறக்க முடியாததாக இருந்தால் கூட லைஃப்பில் பெரிய பாதிப்பாக இருந்தாலும் எல்லாம் மனித குணம், மனிதர்கள் அதை ஏற்று தான் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் உணர முடிஞ்சுது. நான் அப்போ அந்த டயத்தில் ஜனவரியில் போட முடியல. தியாக பிரம்மத்தை பற்றி சொல்ல வந்தேன், என்னது சொல்லிட்டேன்னு தப்பாக நினைக்கிறேன். தியாக பிரம்மம் அவ்வளோ கீர்த்தனைகள் ராமரை பற்றி பாடியிருக்கேன். ஏமி ருச்சிடா ராமா, எந்த ருச்சிடா ராமான்னு சொல்கிற வார்த்தை தான் எனக்கு ருச்சிங்கிற. நம்ம பூரி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும், தோசை பிடிக்கணும்னு மனிதர்கள் சிற்றின்பத்திலே நம்ம ஈடுபட்டுருக்கோம். அவர் ராமாங்கிறது சொன்னதான் ருச்சி அப்படின்னு சொல்லியிருக்கார். ராமரை குழந்தையாகவும் பெரியவராகவும் அவரை குருவாகவும் தெய்வமாகவும் அவரை பாடிற பாடல்கள் ஒன்று நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பெரிய தியாக பிரம்மத்துக்கு ஆராதனை வருஷம் திருவையாறில் இருந்தது. மும்மூர்த்திகள் பிறந்த ஊரான திருவாரூரில் தான் தியாக பிரம்மம் பிறந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். மும்மூர்த்திகள் அங்கே திருவாரூரில் எடுத்ததுன்னா மும்மூர்த்திகள் பிறந்து தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி 3 பேருமே 3 மணி, எவர் கோல்டு மணி அவள்லாம் அப்படியே வைரங்கள் மின்னின்னு இருக்கா. என்றைக்குமே த்ரோஅவுட் த லைஃப் இந்த உலகம் அழிஞ்சாலும் கூட அவரோட கீர்த்தனைகள்லாம் அழியாது. அந்த அளவுக்கு மும்மூர்த்திகளாக திருவாரூரில் அவதரித்தார். அவர் இன்னும் சொல்லப்போனால் திருவாரூரில் பிறந்தான்னு தான் கஷ்டமான, ரொம்ப ஒரு பெரிய ஹை கிளாஸ் குடும்பம் இல்லைனாலும் தியாக பிரம்மம் பிறந்தோன்னு திருவாரூரில் பிறந்திருக்காங்க, தியாகராஜான்னு பேர் வைக்கிறேன். சுவாமியோட பேரை தியாக பிரம்மத்துக்கு தியாகராஜான்னு வச்சா நம்ம அம்மா அப்பாலாம் ஒரு முடிவெடுத்து. அப்பேற்பட்ட தியாகராஜா எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தருவார். சோதனைகள் நிறையா வருது, லைஃப்பில் மறக்க முடியாத சோதனைகள் இருந்தாலும் சுவாமியை நினைக்கக்கூடாது, சுவாமி நம்ம அவதூறாக நினைக்கக்கூடாதுன்னு ஒரு மனசு ஏற்றிக்கிறது. தியாக பிரம்மத்தை பற்றி புகழறதுக்கு வார்த்தையே இல்லை.
அவரோட துண்டு அளப்பரியது. ஒவ்வொரு கீர்த்தனைகளும் ரசித்து பாடணும். பஞ்சரத்ன கீர்த்தனை ஒவ்வொன்றும் அது ரத்னம்னா மணி, அது வைரம் வைடூரியம், அதுக்கு ஒன்றும் வார்த்தையே தெர் இஸ் நோ சச் வேர்டு டு த க்ளோரியஸ் அபவுட் ராமர் அண்ட் சீதா. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அது வேர்ல்டு எவர் கிரீன். அது இந்த லைஃப் ரசித்து பார்த்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட கீர்த்தனைகளெல்லாம் பாடிக்க அவரும் லைஃப்பில் நிறைய இன்னல்கள், கடைசி வரைக்கும் இன்னல்களை பட்டு தான் அவர் ஆனால் உடலை ராமரை பிடிச்சி விட்டார். இந்த எல்லார வாழ்க்கையில் சுக துக்கங்களை பல அனுபவித்தாலும் சுவாமி பாதத்தை பிடிச்சி விட்டார். அதனால் நமக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பகவானை இருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவரோட பாத சரணாரவிந்தங்களை பிடிச்சிட்டோம்னா நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி. நான் தியாகராஜரை ரொம்ப இஷ்ட தெய்வமாக வழிபட்டேன். எங்களுக்கு குலதெய்வம் வெங்கடாஜபதி. அதுமாரி அவாவாளுக்கு மாரியம்மனாக இருக்காங்க, காளியம்மனாக இருக்கலாம், எவ்வளோ தெய்வங்கள் அவாவா சௌகரியத்துக்கு நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. அத்வைத்தம் இரண்டற்றுதுன்னு தான் மகாபிரிவா நம்ம இதில் ஆதிசங்கரர் பகவத்பாலா நமக்கு சொல்லிட்டு போனது. அதையும் ஏற்று தியாக பிரம்மத்தை நம்ம எல்லோரும் நினச்சிட்டு அவரோட பெரிய பெரிய பண்டிட் பாடகர்கள்லாம் பெரிய பெரிய ஆளெல்லாம் இருக்கா, பெரிய மனுஷாலாம் இருக்கா, அவள்லாம் பாடின்னு தான் இருக்காங்க. திருவிழாவில் எல்லாம் மினிட்ஸ் கணக்காக டைம் கொடுத்து பாடிட்டு இருக்கா. கூட்டம் நிரம்பி வழியிருக்கு. அதை நம்ம இந்த நேரத்தில் திருவாரூரில் இந்த தியாக பிரம்மத்தையும் நினைவு கூறணும். மும்மூர்த்திகள் வாழ்ந்த ஒரு பெரிய ஸ்தலம் திருவாரூர். தியாகராஜா சுவாமியோட பேரை வைக்கணும்னு அவள் அப்பா அம்மா வச்ச ஒரு அருமையான தியாக பிரம்மத்தை போற்றி நம்மெல்லாம் வணங்கணும். எனக்கு தெரிஞ்ச சில இதை சொன்னேன். அருமையாக அவர் பாடியிருக்கார். நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். ஒன்று சொன்னான்னா எனக்கு அவ்வளோ பெரிய அதில் ஞானம் இல்லை. தெரிஞ்சளவு அவரை புகழணும். அவரை நம்ம 4 வார்த்தை நம்ம சேனல்னு ஒன்று வச்சுட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தியாக பிரம்மத்தை ஏவி விஜயலான்னு அவர் ராமான்னு சொன்னால் தான் ருஜின்னு சொல்லியிருக்காருன்னா பாருங்கள். அவர் இல்லற வாழ்க்கையில் நாக்கு ஐம்புலன்களை அடக்கி அவர் ஒரு தெய்வத்து மேலே மிகுந்த பற்று வச்சவர். இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா உறங்குவதும் சாக்காடு, பின் உறங்கி விழிப்பது பிறப்புக்குன்னு சொல்ல. நெத்து நீ செத்து தாண்டா பிழைக்கிறேன்னு. எப்படியோ மனுஷ ஜென்மங்கள் மனுஷனாக பார்க்குறவா பிறவி பெருங்கல் மீந்தவரன் தான் இறைவனடி சேராதான்னு சொன்னால் விடுவார் ஜின்னு சொல்லியிருக்காரு. இப்படியோ ஒரு நாளைக்கு நம்ம பொறுக்கிறோம்னா ஒரு நாளைக்கு நம்ம இந்த உலகம் விட்டு போக தான் போகிறோம். சில பேர் கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப நாள் இருக்கா, சில பேர் கஷ்டப்படாமல் போயிருக்கலாம். அப்போ இருக்குது நம்ம சுதுக்கங்களை தாண்டி தான் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இந்த மானிட ஜென்மத்தில் இருக்கோம். எல்லாம் தியாக பிரம்மத்தை இந்த நேரத்தில் நம்மெல்லாம் நினச்சிட்டு அவருடைய கீர்த்தனைகளை எல்லாரும் புகழ்ந்து பாடிட்டு இருக்கா, பாடுவா. என்றைக்குமே அது அழியாதுன்னு நினச்சிட்டு அதை நம்பி இந்த என்னோட சின்ன உரையை முடிச்சுக்கிறேன். குறை நிறைகள் இருக்கும், பர்சனலாக கலந்துட்டேன்னு நினைக்க வேண்டாம், மன்னிச்சுக்கணும். இது தாங்காமல் நான் மனசை ஆறுதலுக்காகவும் இருக்கேன். தேங்க்யூ. ராம 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 ராம. பிரம்மமூர்த்தி ஜெய்.